தற்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் செய்தியாளர்கள் சந்தித்திருக்கிறார். விவரங்களை நாம் செய்தியாளர் கணபதியிடம் தொடர்ந்து கேட்கலாம். கணபதி, நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இது தொடர்பா மத்திய அரசு என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இதுவரை பெரிதா எதிர்வினை ஆற்றல அப்படின்ற விஷயத்தையும் நீங்க முன் வச்சிருந்தீங்க. இப்ப தர்மேந்திர பிரதான் செய்தியாளர் சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்? தர்மேந்திர பிரதான் இந்த போராட்டத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படி இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதிக்கு குந்தகம் விளைக்கிறார்கள் என தெரிவித்திருக்கிறார். பேருந்துகளில் ஏற்றப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் இதே நேரத்திலேயே அவர் சொல்வது என்னவென்றால், கர்நாடகா மாநிலத்தில் சென்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அங்கும் பேரணி நடத்தினார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போது அங்குள்ள தேர்தல் ஆணைய அதிகாரி அவர்களை அழைத்து, நீங்கள் எங்களை சந்தித்து உங்களுடைய புகார்கள் என்னவென்று தெரிவிங்கள், அதற்கு பதிலளிக்கிறோம் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதையும் காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை. அதே போல பீகார் மாநிலத்திலும் லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் புகார் எதையும் தெரிவிக்கவோ அல்லது தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்கவோ கட்சியினர் முயற்சி செய்யவில்லை என குறிப்பிட்டிருக்கிறார். இங்கும் தேர்தல் ஆணையத்துக்கு 30 कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. கணபதி, தற்போது ராகுல் காந்தி செய்தியாளர் சந்தித்த அந்த காட்சியை பார்த்தோம். ராகுல் காந்தி என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார்? ராகுல் காந்தி சொல்லியிருப்பது என்னவென்றால், இது அரசியல் சாசனக்கான நடவடிக்கை என தெரிவித்திருக்கிறார். இது ஜனநாயகத்தை காப்பதற்கான நடவடிக்கை என தெரிவித்திருக்கிறார். அதற்காகத்தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகங்களை சந்தித்து அவர் அளித்திருக்கும் பேட்டியிலே ஜனநாயகத்தை காப்பதற்கும் அரசியல் சாசனத்தை காப்பதற்கும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்குகள் திருடப்படுகின்றன என்பதை ஏற்கனவே ராகுல் காந்தி வலுவான குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார். தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதையும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இத்தகைய சூழ்நிலையில் தற்போது இது அரசியல் சாசனத்தை காப்பதற்கான போராட்டம் என ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். கணபதி, தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்றத நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ராகுல் காந்தி இப்ப அடுக்கடுக்கான பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். அது தொடர்பாக தர்மேந்திர பிரதான் எதிர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரா? தர்மேந்திர பிரதானும் சரி, பிற பாஜக தலைவர்களும் சரி, காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து அவர்களிடம் தங்களுடைய புகார்கள் தொடர்பான விவரங்களை அளித்து அவர்களிடமிருந்து விளக்கங்களை பெற வேண்டும் என்பதையே வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே தர்மேந்திர பிரதான் இந்த குறிப்பிட்ட போராட்டத்தை மற்றும் கடுமையாக கண்டனம் செய்திருக்கிறார், விமர்சனம் செய்திருக்கிறார். தேவையற்ற முறையிலே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே பாஜக மற்றும் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஏன் எதிர்க்கட்சிகள் முடக்கி வருகின்றன என கேள்வி எழுப்பியிருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஆபரேஷன் சிந்தூர் விவாதம் தவிர வேறு எந்த ஒரு விவாதமும் நடைபெற இயலவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் தினேஷ். அத்தகைய சூழ்நிலையில்தான் இன்று எதிர்கட்சிகள் நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டம் அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் செயல் என தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கணபதி, மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து நம்ம பார்த்தோம். முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் மட்டுமே நடந்தது. தற்போது இந்த விவகாரம் வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குமா? நிச்சயமாக இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் இது தொடர்பாக விவாதம் தேவை என தொடர்ந்து வலியுறுத்த இருக்கிறார்கள். 2 அவைகளிலும் முழக்கங்கள் எழுப்ப இருக்கிறார்கள். தற்போது இந்த வாரத்திலே சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக மக்களவை மற்றும் மாநிலங்களவை விடுமுறைகள் உள்ளன. அதன் பிறகு வார விடுமுறையும் உள்ளது. அந்த விடுமுறைகளுக்கு பிறகு மீண்டும் நாடாளுமன்றம் கூடும்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மீண்டும் இதே விஷயத்தை வலியுறுத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி வரை எங்களுடைய தேர்தல் ஆணையம் தொடர்பான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வரை போராட்டங்கள் தொடரும் என அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஆகவே பீகார் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற போது தற்போது ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாகத்தான் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். கணபதி, நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக தொடர்ச்சியாக விவாதம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம். ஏற்கனவே இது தொடர்பாக பாஜக தரப்பிலிருந்து
கிரண் ரிஜிஜு சொல்லியிருந்தாரு, இது வழக்கு வந்து இருப்பதனால இது நேரடியாக எடுப்பது வந்து சற்று கடினமானது அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. அப்படி இருக்க இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நாடாளுமன்றத்தில் இதை விவாதிப்பதற்கு வாய்ப்பே இல்லை எனதான் ஆளும் கூட்டணியை சேர்ந்தவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்திலே பீகார் மாநிலத்தில் நடைபெறும் தேர்தல் ஆணைய நடவடிக்கைக்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை. கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்களே தவிர அந்த கேள்விகளுக்கு பதில் வர வேண்டும் என விரும்புகிறார்களே தவிர தடை ஏதும் இல்லை. ஆகவேதான் எதிர்க்கட்சிகள் கடும் கோபத்தில் உள்ளன. தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்திலே வலியுறுத்த இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தல் ஆணையம் செயல்படும்படியான உத்தரவுகளை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றன. ஆகவே ஒருபுறம் உச்சநீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் மற்றும் நாடாளுமன்றத்திலே அரசியல் ரீதியான போராட்டம் என இரண்டு வகையாக போராட்டங்களை தொடர்ந்து நடத்த எதிர்க்கட்சி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஒருபுறம் மத்திய அரசு தரப்பிலிருந்து இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது, மற்றொரு புறம் தேர்தல் ஆணையம் இதற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இப்போ நீதிமன்றத்துல சில விஷயங்களை தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி நீதிமன்றத்துல தான் தேர்தல் ஆணையம் வந்து தொடர்பாக விளக்கம் கொடுக்கணுமா, இல்ல பொதுவெளியிலும் இதற்கான விளக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையம் அந்த கேள்விகளுக்கு நீதிமன்றத்திலே பதிலளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அரசியல் கட்சிகளுடைய கேள்விகளுக்கு விதிகளின்படி எந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டுமோ அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் அளிப்போம். விதிகள் படி பல்வேறு தகவல்களை வெளியிட தேவையில்லை, வெளியிட மாட்டோம் என தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அதே சமயத்திலே உச்சநீதிமன்றம் கேள்விகளை கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஆகவேதான் எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்றத்திலே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே அரசியல் ரீதியான போராட்டத்தை தொடர வேண்டும். தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலிலே செய்திருக்கும் குளறுபடிகளை வெளிக்கொண்டு வேண்டும் என பல்வேறு முயற்சிகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். கணபதி, இப்போ கர்நாடகால ஒரு நபர் வந்து 2 முறை வாக்கு செலுத்தினார் அப்படின்ற ஒரு விவரங்களை வந்து ராகுல் காந்தி வெளியிடும் போது அதனை வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம், கர்நாடகா தேர்தல் ஆணையத்திலிருந்து ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது போன்று ராகுல் காந்திக்கு இப்போ பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா முன்னெடுத்துட்டு இருக்காங்க. வேற என்னென்ன விவரங்கள் ராகுல் காந்திக்கு இப்போ கோரப்பட்டிருக்கு? நிச்சயமாக ராகுல் காந்திக்கு மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையம், ஹரியானா தேர்தல் ஆணையம் ஆகியவையும் கடிதம் அனுப்பியிருக்கின்றன, விளக்கம் கேட்டிருக்கின்றன. நீங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலே முன்னெடுத்து வைக்கிறீர்கள். அந்த குற்றச்சாட்டுகளை அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளிலே இறங்கி இருக்கிறார்கள். ஆகவேதான் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலத்திலே தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார். அதே போலவே பீகார் மாநிலத்திலே ஆட்சேபங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த ஆட்சேபங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லப்படும் நிலையிலே அரசியல் கட்சிகளை சேர்ந்த முகவர்கள் எந்த விதமான ஆவணங்களையும் தாக்கல் செய்யாமல் இருக்கிறார்கள். பொதுமக்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்திலே அங்கு தேர்தல் ஆணையத்துக்கு கேள்விகளை எழுப்பி பல்வேறு நபர்கள் எங்களுடைய வாக்குரிமையை ஏன் பறிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார்களே தவிர எதிர்கட்சிகளை சேர்ந்த அரசியல் முகவர்கள் இது போன்ற கேள்விகளை எழுப்பவில்லை என்பதுதான் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் விஷயமாக இருக்கிறது. இதையே தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தினசரி வலியுறுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஒரு சில எம்பிக்கள், மகளிர் எம்பிக்கள் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். என்றால் கல்லுமுள்ளு மற்றும் கடுமையான வெயில் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடும் புழுக்கத்திலே அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, அவர்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது என பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறை தடுப்பு, அதை தாண்டி தேர்தல் ஆணையத்துக்கு செல்வதற்கான முயற்சி என்று ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடல் நலக்குறைவும் ஏற்பட்டிருக்கிறது. கணபதி, நீங்க என்ன பேருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்தியாவையே தலைநகரை நோக்கி திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தை நோக்கி இந்தியா கூட்டணி சார்பாக முன்னெடுத்த அந்த போராட்டமாக இருக்கட்டும், அதே போன்று பேரணியும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. போராட்ட களத்தில் ஒரு பெண் மயங்கி விழுந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அவருக்கு முதலுதவி அளிக்கிறதுக்காக ராகுல் காந்தியே தற்போது அவர் பேருந்திலிருந்து இறங்கி வந்து அந்த பெண்மணியை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். போராட்ட களத்தில் பெண் ஒருவர் மயக்கமடைந்ததால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். பேருந்திலிருந்து இறங்கி வந்து ராகுல் காந்தியே தனது கைப்பட தாங்கி அவரை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம்.
உண்மை நாட்டின் முன் உள்ளது. போராட்டத்தில் கைதான பெண் மயக்கமடைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக செய்தியாளர் சந்திப்பின் போது ராகுல் காந்தி உண்மை நாட்டின் முன் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் உள்ளே செல்வதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்காத நிலையில் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக எம்பிக்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களை தடுப்பு காவலில் வைப்பதற்காக பேருந்தில் ஏற்றி வந்தார்கள். இந்த நிலையில் அங்கு ஒரு பெண்மணி மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த பெண்மணியை கைத்தாங்களாக அனைவரும் அழைத்து சென்று காரில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு தனி மனிதனின் வாக்குரிமைக்கான போராட்டம் இது என்று ராகுல் காந்தி சூளுரைத்திருக்கிறார். உண்மை நாட்டின் முன் இருப்பதாகவும் அவர் சற்று முன்பாக செய்தியாளர் சந்தித்த போது அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் போராட்ட களத்தில் ஒரு பெண்மணி மயங்கி விழுந்ததால் தற்போது அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக அந்த பெண்ணை தற்போது அங்கு அருகில் இருந்த அனைத்து கட்சியினுடைய எம்பிக்கள் அவரை அழைத்து சென்று தற்போது காரில் ஏற்றியிருக்கிறார்கள். அவருக்கு இன்னும் சற்று நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட இருக்கிறது.